துரத்தப்பட்ட ஆவிகள் ஏன் மறுபடியும் அதே மனுஷனுக்குள் வருகிறது? நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அது தன்னுடைய வீடாகவே அது என்ன செஞ்சிருது நினைச்சுக்கொள்ளும். என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இது எப்படியாச்சும் என்னை விட்டு மீண்டும் துரத்துருங்க அப்படின்னு. அவைகள் உள்ள வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? அது சொல்லுகிறபடி அதுக்கு கீழ்ப்படுகிறான். அப்போ இந்த துரத்தப்பட்ட பிசாசுகள் மீண்டும் வருமானு சொன்னா அது வருகிறது. எப்படி வருகிறது? துரத்தப்பட்ட ஆவிகள் மீண்டும் வரும். அது வராமல் இருப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துரத்தப்பட்ட அசுத்த ஆவிகள் மறுபடியும் ஏன் வருகிறது? துரத்தி விடப்பட்ட பிசாசுகள் ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணி அந்த அசுத்த ஆவியை துரத்தினதற்கு பிற்பாடு மீண்டும் அது வந்து அவர்களை பாதிக்கிறது. பிரியமானவர்களே, அது ஏன் என்பதை குறித்து தான் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு பிசாசை துரத்துறப்போ அந்த அசுத்த ஆவி, நான் இவளை விட்டு நான் போயிடுறேன், நான் இவனை விட்டு போயிடுறேன், நான் இத்தனை வருஷமாக நான் இங்க குடியிருந்தேன், இவள் எனக்குத்தான் சொந்தம், இவன் எனக்குத்தான் சொந்தம்னு சொன்னாலும் கூட அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டளை இடுகிற பொழுது, பொல்லாத பிசாசே நீ யாரா வேணாலும் இருந்துக்க, அந்த பெண்ணை விட்டு வெளியேறு என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த பொல்லாத பிசாசு என்ன செய்யுதுன்னா அவங்கள விட்டுட்டு வெளியில போயிடும். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அந்த அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு அலறி, நான் இனி வரவே மாட்டேன், நான் இவளை விட்டுட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி போயிடுது. ஆனா மறுபடியும் அந்த பிசாசுகள் அவர்களுக்குள்ளாக வந்து அவர்களை மிகுந்த வேதனைப்படுத்துகிறது. இதை நிறைய நேரங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்போ ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஆல்நைட் ப்ரேயருக்கு என்னை அழைத்திருந்தாங்க. அந்த ஆல்நைட் ப்ரேயர்ல நான் ஜெபிக்கிற பொழுது அங்கே ஒரு தாயும் மகளும் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அவங்க ஆடுறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்யுது. அவர்கள் சர்ப்பத்தை போலவே என்ன செய்யறாங்க, அப்படியே நெளிகிறாங்க, ஆடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்றாங்க. தாயும் அதே போலதான் நாக்கு நீட்டி அந்த சர்ப்பத்தை போல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆக்ஷனை கொடுத்து அப்படியே அவங்க நெளிகிறாங்க. அதே போல அவங்க மகளும் அதே போலவே ஆடி நெளிகிறாங்க. அப்போ அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிற பொழுது இந்த ஆவிகள் என்னை விட்டுவிடு, நான் இவளை விட்டு போயிடுறேன், இவங்க குடும்பத்தை விட்டு நான் போயிடுறேன்னு அது சொல்லுது. இப்போ நான் கைகளை வைத்த பொழுது அந்த அம்மாக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவி போயிடுது, அந்த சர்ப்பத்தின் ஆவி போயிடுது. பிரியமானவர்களே, அந்த தாய் மகள் ரெண்டு பேருக்கு நான் ஜெபிக்கிற பொழுது அந்த அசுத்தாவிகள் சொல்லிட்டு நான் இன்னும் வரமாட்டேன்னு சொல்லி போயிடுது. திரும்ப ஒரு 3 மாதங்கள் கழித்து திரும்பவும் அதே ஆல்நைட் பிரேயருக்கு என்ன மறுபடியும் என்னை அழைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நான் போகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த இடத்துல நான் பிரசங்கம் முடித்து ஜெபிக்கிற வேளை வந்த பொழுது இதே தாயும் மகளும் மறுபடியும் அவங்களுக்குள்ள அந்த ஆட்டம் வருது. அவங்க மறுபடியும் ஆடுறாங்க அதே போல. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கூட்டத்துக்குள்ள இருந்து அவங்க ஆடிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களே அவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு என்னிடத்துல வந்து அவங்க சொல்லி கெஞ்சுறாங்க, ஐயா இந்த சர்ப்பத்தின் ஆவியை என்னை விட்டு விலக்கிருங்க ஐயா, எப்படியாச்சும் துரத்திருங்க ஐயா, என்னால முடியல, நல்லா இருந்தேன், என்னால முடியலையா அப்படின்னாங்க. அப்போ ஒரு நிமிஷம் நான் வந்து அந்த ப்ரேயரை நிப்பாடிட்டு அந்த தாயிட்ட வந்து நான் கேள்வி கேட்கிறேன், சரிம்மா, உங்களை விட்டு போன தடவை நான் வந்த பொழுது அந்த பிசாசை நான் துரத்தினேன், இதே போலதான் நீங்க தாயும் மகளும் வந்திருந்தீங்க, உங்களுக்குள்ள அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்தது, பாம்பு போல நீங்க ஆடுனீங்க, ஆனா போயிருன்னு சொல்லிட்டு அந்த பிசாசுகள் போயிருச்சே, மறுபடி வர முடியாத எப்படி உள்ள வந்தது, இதுக்கு காரணத்தை நீங்க தான் சொல்லணும்னு அவங்க கிட்டே கேட்டேன். உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா 2 மாசம் நல்லா தான் ஐயா போயிட்டு இருந்தது, நான் நல்லா சந்தோஷமா இருந்தையா, இந்த பிசாசுகள் என்னை பயமுறுத்தாது, இந்த ஆட்டம் எனக்கு வராது, அவ்வளோ சமாதானம், அவ்வளோ சந்தோஷமா நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எங்க உறவுல சொந்தங்கள்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மறுபடியும், அதாவது சொந்தம் விட்டு விடக்கூடாது, நீ என்ன ஏதோ இயேசு சாமியை ஏத்துக்கிட்டியா, நீ வந்து அப்படி
ஒரேடியா அப்படி நீ போனாலும் கூட இந்த நாள்ல இந்த உறவின் முறையில நீ என்ன செய்யணும் வந்து, அதாவது அந்த பாம்பு பூத்துல நீ என்ன செய்யணும், பாலை ஊத்தணும், அதை நீ வணங்கணும். அப்படின்னா தான் எங்க உறவுல நீங்க என்ன செய்ய முடியும், எங்க ஐக்கியத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு உறவுக்காரர்கள் சொந்தங்கள் அந்த மாதிரி அந்த அம்மாவை சொல்ல, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறுபடியும் அந்த புத்துல போய், அதாவது அந்த பாம்பை அவங்க ஆராதிச்சு அதுக்கு அந்த பாலை ஊற்றி அவங்க அதுக்கு முன்னாடி நின்று அதை வணங்கி அவங்க காரியங்களை செய்த பொழுது அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு நைட்டுல இருந்து மறுபடியும் அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் என்னையும் என் மகளையும் பிடிச்சுக்கிச்சியா. வெளியில யாருக்கிட்ட சொல்லாங்க, யாருக்குமே தெரியாது, அதை குறித்து புரியாது. ஆனா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இது எப்படியாச்சும் என்னை விட்டு மீண்டும் துரத்துருங்க அப்படின்னா. பாருங்க, நாம மறுபடியும் இடம் கொடுக்கிற பொழுது அது நமக்குள்ள வருது. நாம் மறுபடியும் இடம் கொடுக்கிற பொழுதுதான் பிசாசு நமக்குள்ள வர முடிகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அசுத்த ஆவிகளை துரத்தினதற்கு பிற்பாடு அந்த மனுஷன் என்ன செய்யறான், அவன் இடம் கொடுப்பான். மறுபடியும் அதே பாவத்தை அவன் செய்வான் என்று சொன்னால், மறுபடியும் அதே தப்ப பண்ணுவான்னு சொன்னான். அப்போ அந்த அசுத்தாவிகள் மறுபடியும் வருகிறது என்பதை அன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43, 44, 45 வசனங்களை நம்ம எடுத்து வாசிப்போம்னா, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அழகாய் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன என்று சொல்லி நம்ம இப்பொழுது படிப்போம் பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க அது கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்குமா. அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார். முன் நிலைமையிலும் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். பாருங்க, ஒரு பிசாசு ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு போகிற பொழுது அது வனாந்திரத்துல சுற்றி திரிந்து அது என்ன சொல்லுகிறதா, அங்க அதுக்கு இங்க ஆளுகை செய்தது போல வனாந்திரத்துல அதால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசுகளுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், அவைகளுக்கு சரீரம் கிடையாது, அதாவது ஆவிக்குரிய சரீரம் கிடையாது. இப்பொழுது தேவ தூதர்களை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்குமே ஒரு சரீரம் உண்டு. ஆனால் பிசாசுகளுக்கு மட்டும் ஆவிக்குரிய சரீரங்கள் கூட கொடுக்கப்படவில்லை. ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த பிசாசுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள அது வந்து குடியிருக்க அதிகமா விரும்புகிறது. எங்கேயாவது ஒரு தூதன் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டான், ஒரு தூதன் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ஆவிக்குரிய அந்த சரீரம் உண்டு. ஆக அவங்க யாரும் உடம்புக்குள்ள வரமாட்டாங்க. ஆனா பிசாசுகள் மட்டும்தான் வரும். ஏன்னா பிசாசுகளுக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ள அதிக வருஷம் அது இருந்துருச்சுன்னா அது உரிமை பாராட்டும், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அது தன்னுடைய வீடாகவே அது என்ன செஞ்சிருது, நினைச்சு கொள்ளுது. தன்னுடைய வீடு மாதிரி தான் அங்க வேலை செய்யும். வீடுனா எப்படி, சொந்த வீட்டுல நீங்க எவ்வளவு உரிமையா இருப்பீங்க, அதுபோல அது உரிமை எடுத்து அந்த மனுஷனை தனக்கு ஏற்றபடி தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்யும்படி அந்த மனுஷனுடைய ஆத்மாவை அழித்து தன் இஷ்டப்படியெல்லாம் அந்த மனுஷனை வாழ வைத்து அந்த மனுஷனை கடைசியாக அக்கினிக்குள்ளாக, நரகத்துக்குள்ளாக, தான் போகக்கூடிய அந்த பிசாசுகள் போகக்கூடிய அந்த அக்கினிக்குள்ளேயே அவனையும் இழுத்து செல்லும்படி அது முயற்சி செய்யும். அதோடைய நோக்கம் எல்லாம் அதுதான், அதோடைய திட்டம் எல்லாம் அதுதான். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை விட்டு அது புறப்பட்டு வெளியிலே போகிற பொழுது அது வனாந்திரத்துல சுற்றி திரிந்தும் அது சொல்லுது பாருங்க, நான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்ப போவேன். அப்போ யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாவி உங்களை விட்டு வெளியில போயிருச்சு. யாரோ ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், இல்ல நீங்க ஜெபிக்கிற பொழுது அது தானா உங்களை விட்டு வெளியில போகிறத நீங்க உணர முடியுது அப்படின்னா, அதற்கு பிற்பாடு அது மீண்டும் உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட ஏதோ ஒரு
வாசல் திறந்திருக்கு. அந்த பிசாசு மீண்டும் உங்களுக்குள்ள வருவதற்கு ஏதோ ஒரு வழியை நீங்க வச்சிருக்கிறீங்க. அவனுக்கு இடம் கொடுக்காம அவன் உள்ள வர முடியாது. வேதமே சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்தா உள்ள வரும். இதத்தான் இந்த பிசாசுக்கு தான் யார் இடம் கொடுக்கிறா அப்படின்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்தா கூட சவுல் ராஜா அதுக்கு இடம் கொடுக்கிறார். அவனுக்குள்ள வேறொரு ஆவி உள்ள வருகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு எரிச்சலும் கோபம் எல்லாவற்றுக்கும் மேலாக பொறாமை அவனுக்குள்ள வருது. அவனுடைய குணாதிசயங்கள் மாறுது. அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் அவன் ஈடுபடுகிறான். ஆக அவனுக்குள்ள பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் வருகிறது. ஆகவேதான் அவன் தாவீது மேல பயங்கரமா அவன் கோபப்படுறான், எரிச்சல் படுறான். தாவீதை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? தாவீது என்பவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அவனோடு கூட இருக்கிற சேவகர்கள் முதற்கொண்டு அறிந்து வைத்திருந்தாங்க. இந்த பட்டணத்துல ஒருவன் இருக்கிறான், ஒரு சிறியவன் தான், ஒரு சிறுவன். அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சாமுவேலால் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆக அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சவுலுக்குள்ள இருந்தது பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு பொறாமை, எரிச்சல், கோபம், கொலைவெறி இருந்தது. இந்த ஆவிகளுக்கு அவன் இடம் கொடுக்கிற அந்த ஆவிகள் உள்ள வருது. அவைகள் உள்ள வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? அது சொல்லுகிறபடி அதுக்கு கீழ்ப்படுகிறான். தாவீதையே கொலை செய்ய முயற்சி செய்கிறான். தாவீது எப்பொழுதெல்லாம் அவன் துதிப்பானோ, அவன் அந்த மியூசிக்கை பாருங்க, அவன் வாசிக்கிற பொழுது, அந்த கிண்ணரகத்தை அவன் வாசிக்கிற பொழுது சவுல் ராஜாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகுது. அவன் தேவனுக்குள் இருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனா இருந்ததுனால அவன் வாசிக்கிறப்ப என்ன நடக்கு? அந்த பிசாசு சவுலை விட்டு வெளியில போயிடும். அவன் குணங்கள் அப்படியே இருக்கிறதுனால, மாறாதனால மறுபடியும் அது உள்ள வந்துடுது. பிரியமானவர்களே, யூதாசை குறித்து பார்க்கிறோம். யூதாசும் அதே போலதான். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். அவனுக்குள்ள பண ஆசை, அந்த இச்சை இருந்தது, பண ஆசை இருந்தது இல்லையா? வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் அது வேறா இருக்கிறது. அப்போ இந்த இச்சை, அந்த பணத்து மேல அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், அது ஒரு ஆசை. அவனுக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிசாசுகள் போராடுவதற்கு காரணம் இதுதான். அவங்களை விட்டு போகாம இருப்பதற்கு காரணமே இதுதான். ஆசை, அதிகப்படியான ஒரு ஆசை. பணம் எல்லாருக்கும் தேவை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க, உங்கள் தேவைகள் என்னது என்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்கிறவர். சரியான நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்வார். உங்களை போஷிக்க, உங்களை நித்தமும் அற்புதமாய் நடத்த அவரால் கூடும், அவரால் முடியும். அவரை விசுவாசித்து நடக்கிற பொழுது அது தானாவே வந்துருங்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது எல்லாமே கூட கொடுக்கப்படும். பாருங்க, அப்போ ஒரு மனுஷன் அந்த ஆசைக்குள்ள, யூதாஸ் எப்படி அந்த ஆசைப்பட்டான இச்சைக்கு அவன் இடம் கொடுக்குறான். இடம் கொடுத்த உடனே என்ன நடக்கு அப்படின்னா, இந்த பிசாசு உள்ள புகுந்துறான். பிசாசானவன் புகுந்தான் அப்படின்ட்டே இருக்கும் பாருங்க. யோவான் 13:27 எடுத்து வாசிக்கிற பொழுது அங்க தெளிவா போடப்பட்டிருக்கிறது, யூதாசுக்குள் பிசாசானவன் புகுந்தான், அவன் இடம் கொடுத்தான். பிரியமானவர்கள், நாம இடம் கொடுக்கிற பொழுது அது உள்ள வருகிறான். அப்போ இந்த துரத்தப்பட்ட பிசாசுகள் மீண்டும் வருமானு சொன்னா அது வருகிறது. எப்படி வருகிறது? வெளியே போன பிசாசு தண்ணியிலும் பொல்லாதவைகளை கூட்டி கொண்டு வருதான். திரும்ப வரவு சும்மா வரல. அந்த வீடு வெறிச்சோடி இருக்கு, அதாவது ஜோடிக்கப்பட்டிருக்கு, வெறுமையா இருக்கு, கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்குது. ஆனா அந்த வீட்டுக்குள் உண்மையான அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராகிய இயேசு அங்கே குடியில்லாமல் போனால், அவருடைய வார்த்தையும் வசனமும் அங்கே இல்லாமல் போனால், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷன் சரியாய் நடக்காமல் போனால், இந்த பிசாசுகள் மறுபடியும் அங்கே வரும். உங்களை விட்டு பிசாசு வந்து போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அது உள்ள வருதுன்னா, நீங்க எங்கேயோ நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இடம் கொடுக்குறீங்க. ஒருவேளை விட்ட பாவங்கள், உங்கள் இச்சைகள், அந்த அருவருப்பான கிரியைக்குள்ள உங்களை மீண்டும் அவன் இழுக்கலாம். அந்த தப்பை நீங்க மறுபடியும் பண்ணலாம். உங்களுக்குள்ள பொறாம இருக்கலாம், மறுபடியும் நீங்க அவங்க மேல பொறாம பிடிக்கலாம். யார் மேல பொறாமையில இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், விட்டுவிடக்கூடிய கோபத்தை விடாம இருக்கலாம், உங்கள் சகோதரர்களை மன்னிக்காம இருக்கலாம், நீங்க அன்பு செலுத்தாம இருக்கலாம், உங்களை விட அவங்க உயர்ந்துட்டாங்கன்னா பொறாமையில இருக்கலாம், உங்களுக்குள் பெருமை இருக்கலாம், பணம் காசு என்னிடத்துல செல்வம் செழிப்பா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெருமை இருக்கலாம். இப்படி இருக்கிற பொழுது இந்த பிசாசுகள் நிச்சயமாக உள்ளே வரும். ஏன்னா நீங்க அதுக்கு இடம் கொடுக்குறீங்க.
அவனுக்கு இடம் கொடுக்கிற பொழுதுதான் உள்ள வர முடியும். ஒரு கதவு திறந்திருக்கு அப்படின்னா, வீட்டு கதவு திறந்திருக்குன்னா நாய் உள்ள வரதான் செய்யும். இன்னொன்னு, உங்ககிட்ட ஒரு கருவாடு இருக்குன்னா அதுக்கு அந்த கருவாட்டு வாடகைக்கு பூனையோ நாயோ வரதான் செய்யும் இல்லையா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த அழுக்கு, அந்த நாற்றம், இப்படி சொன்னா புரியும் பாருங்க. பிசாசுக்கு ஏற்ற நறுமணம், அவனுக்கு பிடித்த காரியங்கள் உங்ககிட்ட இருக்கும்னா, அவனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள காணப்படும் சொன்னா, நிச்சயமாகவே இந்த பிசாசுகள் மீண்டும் வரும். கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த சிந்தை உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம் ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரம். வேதம் மிக தெளிவா சொல்லி இருக்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 16 எடுத்து வாசித்து பாருங்க, 20 வாசிங்க. அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அங்க யார் வாசம் பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். இப்ப பிசாசு உங்களை விட்டு வெளியில போயிடுச்சு, நீங்க வந்து ஜெபிக்கிறீங்க, அசுத்தாவி உங்களை விட்டு வெளியில போயிருச்சுன்னா, அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும். அசுத்தாவி போயிருச்சுன்னா பரிசுத்தாவி உள்ள வந்துடும். இப்ப பிசாசுக்கு அது வீடாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போது பரிசுத்தாவியானவர் வந்து விட்டார் என்று சொன்னால் உங்கள் சரீரம் ஆலயமாக மாறிவிடுமா? அல்லேலூயா! உங்கள் சரீரம் ஆலயமாக மாறிவிடும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை நீங்கள் நித்தமும் தியானிக்கணும். அவருடைய வசனம் உங்க இருதயத்தில் இருக்கணும். இல்லைன்னா அந்த பொல்லாத பிசாசு என்ன செய்யும் அப்படின்னா, மீண்டும் வர முடியும். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் பொல்லாததா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயம் தான் பொல்லாததா இருக்குதான். இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறது தான் அவனையே அது தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய கேரக்டர்ஸ், இது அவனை தீட்டுப்படுத்தும். எவ்வளவுதான் உத்தமனா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னதான் சபையில போய் பயங்கரமா பாடினாலும் சரி, ஊழியமே செய்து கொண்டிருந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள எப்படி சவுலுக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்ததோ, பொல்லாத ஆவி வந்ததோ, அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துவிடும். இந்த ஆவி வந்துருச்சுன்னா அது அநேக பிசாசுகளை அது கூட்டி சேர்க்கும். இப்பொழுது உங்களுக்குள்ள எல்லா சுபாவங்களும் உங்களுக்குள்ள வந்துடும். அதாவது இந்த மனிதனுக்குரிய விழுந்து போன மனுஷனுக்குள்ளே இந்த விழுந்து போன அசுத்த ஆவிகள், பிசாசுடைய அத்தனை கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துடும். உங்கள் சகோதரரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு உங்க இருதயம் கடினமாகும். மற்றவர்களை அவமானமா பார்ப்பீங்க, அற்பமா பார்ப்பீங்க. உங்களை நீங்களே உயர்த்திக்குவீங்க. உங்களை பெருமைப்படுத்துவதற்கு, உங்களை நீங்க நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்கு அநேக பொய்களை சொல்லுவீங்க. பொய்யாய் வழிபடுவீங்க தேவனை. பொய்யாய் மாய்மாலமாய் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க ஆராதிப்பீங்க. பணத்துக்காகவும் காசுக்காகவும் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து, அவங்ககிட்ட இருக்கிற உயர்வு மேன்மை பார்த்து அவங்களை போய் அப்படியே ஆராதிப்பீங்க. இப்ப இது எல்லாமே அசுத்தாவிகளுக்கு நீங்கள் இடம் கொடுப்பது. அவன் தன்னிலும் பொல்லாத பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வருவான். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. எந்த சுபாவங்கள் இருக்கிறப்போ ஆவியானவர் இருக்கவே முடியாது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள காணக்கூடிய இந்த சுபாவங்கள் பரிசுத்த ஆவியானவரை அது ஈர்த்து கொள்ளாது, அசுத்தாவிகளையே அது ஈர்த்து கொள்ளும். அது சொல்லும், இது நான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யும், மறுபடியும் இந்த மாதிரி யாராச்சும் வந்து துரத்திடக்கூடாது இயேசுவின் நாமத்தை சொல்லின்னு சொல்லிட்டு அது இன்னும் பொல்லாத பிசாசுகள்னா என்ன, ஒவ்வொரு பிசாசுகளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. எல்லாவித பிசாசுகள், அதாவது பலவிதமான பிசாசுகள் இருக்கு. விபச்சார ஆவி வந்துருச்சுன்னா அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா விபச்சாரத்துக்குள்ளேயே இருப்பான். என்ன வந்தாலும் அந்த விபச்சாரத்துட்டு அவங்களால விட முடியாது. என்னதான் பாடுபட்டாலும் சரி, என்னதான் விடணும்னு அவங்க முயற்சி செஞ்சாலும் முடியாது. அது உள்ள வந்து குடியிருந்து கொண்டு இருந்தா. மதுபானத்தை விடணும்னு நினைப்பாங்க, விட முடியாது. பொய் சொல்லாம இருக்க நினைப்பாங்க, முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருப்பது அசுத்தாவி. இந்த அசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா உங்களை அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். உங்களை அடிமைப்படுத்தி அதை பிடிச்சு வச்சிருக்கும். பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அது உங்களை அடிமைப்படுத்தும். அடிமைனா என்ன, அது என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்வீங்க. அது உங்கள் உற்றார் உறவினரை குறைவா சொல்லும். உங்க சொந்த சகோதர சகோதரிகள் மேல நீங்க வெறுப்பீங்க. உங்களையே அறியாம நீங்க வெறுத்து பேசு, அவங்கள வெறுக்கிற மாதிரி காரியங்களை செய்வீங்க. அவங்களோட உயர்வை கண்டா உங்களுக்கு தாங்காது, பொறுமை உங்களால சகிக்க முடியாது. அவங்க மேல பொறாம கொள்வீங்க, பகை உணர்வை உண்டாக்குவீங்க. நீங்களே உங்களுக்குள்ளே பகையை அதாவது வளர்த்துக் கொள்வீங்க. இவைகள் எல்லாம் அசுத்தாவிகள் உங்களுக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய கிரியைகள். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்குள்ள வாசமா இருக்கு, உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இந்த துரத்தப்பட்ட ஆவிகள் மீண்டும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னா
உங்களை விட்டு வெளியே பிசாசுகள் உங்களை விட்டு வெளியில போகணும், உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கணும், அசுத்த ஆவி போய் தேவ ஆவியானவர் இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது வேதத்தை எடுத்து தியானிங்க, நீங்க படிங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசு நமக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்தார், அவருடைய சுபாவங்கள் என்ன, அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் ஆழமாக கவனித்து அதற்போல் நாம் முயற்சி செய்ய வேண்டுமா? அவரை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு என்ன சொன்னார், என்ன செய்ய சொன்னார், அவருடைய கற்பனைகள் என்ன, அதை நீங்க வேதத்தை படிக்கிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். நீங்க நிச்சயமா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா அசுத்த ஆவி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து தியானிக்கிற பொழுது கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஒருவேளை நீங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கலாம், ஆனா நீங்க எடுத்த ஆகணும். இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பிரியமானவர்களை ஏதாவது ஒரு சபையில நீங்க அதாவது ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். வேதத்தின்படி நீங்க கண்டிப்பா அதை செய்துதான் ஆகணும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக காணப்பட முடியும். இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுரு சொல்லுகிறார் இல்லையா? நீங்க பரிசுத்த ஆவியினால, அதாவது ஜலத்தினால் மாத்திரமல்ல ஆவியினாலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்பதான் ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆவியானவர் உங்களுக்கு செயல்பட முடியும். ஆவியானுடைய சுபாவங்கள், வரங்கள் என்ன, ஆவியானுடைய கேரக்டர்ஸ், ஆவியானுடைய சுபாவங்கள் உங்களுக்கு செயல்படும். அதாவது தேவனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, மூன்றாவது, பழைய பாவங்களுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. பழைய நீங்க விட்ட பாவங்கள், அதாவது எதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களோ அதை விட்டுருங்க, அதை விட்டு வெளியில வந்துருங்க. கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாமே எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அவருக்கு பிடிக்காத அந்த பாவங்களை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, நமக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய கோபம், எரிச்சல், இச்சை, பெருமை, இந்த போட்டி, பொறாமைகள்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். விபச்சாரம், வேசித்தனங்கள், கண்களின் இச்சை, அருவருப்பான காரியங்கள், விபச்சார பாவங்களை நம்ம என்ன செய்யணும், விடணும். ஏன்னா நம்முடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளது, தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது. உங்க சரீரம் ஆலயமா மாறினா நம்ம அதை தான் செய்யணும். இன்னொன்று மிக முக்கியமாக விக்கிரக வழிபாடு, சிலை வழிபாடு, அதை அடுத்து மூட நம்பிக்கை, தேவன் சொல்லாத காரியத்தை, வேதத்தில் இல்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருப்பது, மற்ற தேவனை, அதாவது கிறிஸ்துவை அறியாத மற்ற மத சடங்குகளை நம்ம ஃபாலோ பண்ணுகிற பொழுது மாட்டிக்கொள்ளும். பிரியமானவர்களே, இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு உங்களால வேலை செய்ய முடியாது. அது போலதான் ஒருவனை பகைத்து ஒருவரை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட தான் நீங்க வேலை செய்ய முடியும். ஒரே நேரத்தில் நீங்க 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஆக இயேசு கிறிஸ்துவத்தில் வருகிறீங்க அப்படின்னா, இயேசுவை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா முழுசுமாக அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவரையே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன வந்தாலும் இந்த இயேசுவை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி நின்று பாருங்க, உங்க வாழ்க்கை மறுபமாகும். துரத்தப்பட்ட ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்க சரீரத்துக்குள்ள வரவே முடியாது. அப்ப நம்ம விட்டு வந்த பாவங்களை நம்ம மறுபடியும் செய்கிற பொழுதுதான் இந்த பொல்லாத ஆவிகள், அதுக்கு இடம் கொடுக்கிற பொழுதுதான் இந்த அசுத்த ஆவிகளும் நம்மை மேற்கொள்கின்றன. 2 பேதுரு 2:20 என்ன சொல்லுதுன்னு நம்ம ஒரு நிமிஷம் வாசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் கேடுள்ளதாக இருக்கும். பாருங்க, அங்க ஏசப்பா சொன்னது மாதிரியே இங்க பேதுரு எழுதுறாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய அந்த நிலைமை, மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள அவன் போவான் அப்படின்னு சொன்னா அவனுடைய முன்னிலைமையில் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவேதான் எபேசியர் 5:18 சொல்லுகிறது, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும், ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பவுல் அப்படிதான் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, துரத்தப்பட்ட ஆவிகள் மீண்டும் வரும். அது வராமல் இருப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். நீங்க எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்களை விட்டு போயிடும். ஆனா மறுபடியும் வருதுன்னா நீங்க உங்களை சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். நீங்க உங்களைத்தானே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, பிசாசை அட்ராக்ட் பண்ற மாதிரி,
அசுத்தாவிகள் அட்ராக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இழுக்கிற மாதிரி கவர்ச்சி, அதாவது அதை கவர்ந்து இழுக்கிற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கு? பிசாசை கவர்ந்து இழுக்கிற மாதிரி அந்த சுபாவத்தை முழுவதுமாக விட்டு விடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை பார்ப்பீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆக பிரியமானவர்களே, ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் ஆவி இல்லாதவன் அவன் தேவனுடையவன் அல்ல, அவன் கடவுளுக்கு சொந்தமே அல்லன்னு சொல்லப்பட்டு. ஒண்ணு இங்க கடவுள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவன் பிசாசுக்கு தான் சொந்தமா இருக்க முடியும். 2 எஜமா, 2 பேர் தான். ஒன்னு நல்லது, இன்னொன்னு கெட்டது இல்லையா? ஒன்னு தீமை, ஒன்னு நன்மை, ஒன்னு வெளிச்சம், இன்னொன்னு இருள். நீங்க எந்த பக்கமா இருக்கிறீங்க அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த வார்த்தை கேட்ட உங்களை என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, துரத்தப்பட்ட ஆவிகள் மீண்டும் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த செய்தி மூலமாக நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். ஆக கிறிஸ்து இயேசுவுக்கு வந்து முழுவதுமாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். என் கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை முற்றிலுமாக நிரப்பி உங்களை ஆளுகை செய்து அந்த நித்திய ஜீவனுக்குள், அந்த பரமகானனுக்குள் உங்களை அழைத்து செல்ல என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, ஆக அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அநேகர் வந்து என்னிடத்தில் நாங்கள் வீடியோங்கும்போது ரெகுலராக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூடியூப் சொல்லுது உங்களுடைய சேனலை அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆக பிரியமானவர்களை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.